சங்கீதா அவங்க விஜய் அவர் கூட இல்ல, அவங்க லண்டன் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும், விஜய் அவர் தன்னுடைய மகனுக்காக ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னாங்க. பிரபலங்கள்ல இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே வாழ்த்துக்களை சொன்னாங்க. அந்த சமயத்துல த்ரிஷா அவங்க வாழ்த்து சொன்ன விஷயம் மட்டும் அவ்வளவு தூரம் சமூக வலைதளங்கள்ல பெரிய ஒரு பிரச்சனையே ஏற்படுத்தி இருக்கு. சொல்ல போனா இதுக்கு நிறைய பேர் தேவையில்லாத கருத்துக்களையும் பதிவிட்டு இருந்தாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சங்கீதா அவங்க விஜய் அவருடைய வீட்டுல இல்ல, அவங்க லண்டன் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கூட ஒரு சில தகவல்களை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும். சங்கீதா அவங்களுடைய மகள் லண்டன்ல படிப்புக்காக போயிருக்காங்க. அங்க அவங்க கூட பாதுகாப்பா இருக்கிறதுக்காக சங்கீதா அவங்களும் போயிருக்கலாம். படிப்பு முடிய வரைக்கும் அங்க இருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி முடிவு ஏதாச்சும் அவங்க எடுத்திருக்கலாம். ஆனா விஜய் அவர் கூட சங்கீதா அவங்க இல்ல, அவங்க லண்டன் போயிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகளை சமூக வலைதளத்துல பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்க நீலாங்கரையில புது வீடு வாங்கியிருக்காங்க, இப்ப புது வீட்டுல அவங்க குடியேறி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் இப்ப ஏதேதோ காரணம் வச்சு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல சீக்கிரமா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. விஜய் அவர்கள் சஞ்சய் அவருக்காக இப்போ ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காராம். அதாவது சஞ்சய் அவர்கள் அவருடைய முதல் படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பை லைக்கா நிறுவனம் கொடுத்திருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைக்கா நிறுவனமே அந்த புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டதை நம்ம பார்த்திருந்தோம். ரொம்பவே சந்தோஷமா விஜய் அவருடைய ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல கூட லைக்கா நிறைய பிரச்சனையில இருக்காங்க. இனி அடுத்தடுத்து படம் தயாரிக்க முடியாது, அவங்க கொஞ்சம் படம் தயாரிக்கிறதுல இருந்து வெளியே வர முடிவெடுத்திருக்காங்க, இனி படங்களை அப்படியே ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவுச்சு. அப்ப விஜய் அவருடைய மகன் சஞ்சய் அவருடைய படமும் கேள்விக்குறிதானா, அப்ப அவருடைய படத்தை அவங்க பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சஞ்சய் அவரும் இதுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம ஆரம்பத்துல எப்படியோ லைக்கா சம்மதிச்சுட்டாங்க. இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லி இதுவரைக்கும் அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்டதே இல்லையா. இப்ப விஜய் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காராம், எனக்காக நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை, லைக்கா உண்மையா இவருடைய படத்தை தயாரிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா, அந்த முடிவுல இருந்தாங்களா, இல்ல என்ன நடந்திருக்கு இதுல அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவா விஜய் அவர்கள் பிரபலமான நடிகரா இருந்த சமயத்திலேயே அவரை பத்தி எவ்வளவோ விஷயங்கள், அதாவது வதந்திகள் ஆகட்டும், அவரை திட்டுறதாகட்டும், இப்படி நிறையவே வெறுப்புகளையும் பார்த்திருப்போம். அதே போல யார் என்ன சொன்னாலுமே அதை எதையுமே கண்டுக்காம விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்கிற ரசிகர்களையும் பார்த்திருப்போம். இப்ப அரசியலுக்கு வேற வந்துட்டாரு, சொல்லவா வேணும். ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை எழுதியிருக்காங்க. சீக்கிரமா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு.